வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். விவோ X90 ப்ரோ விவோட ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் 2023க்கு ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடியே சைனா லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் குளோபல் லான்ச் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக இந்தியாவில் வந்துச்சு. நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு 85,000 ஃபர்ஸ்ட் Dimensity 9200 ப்ராசஸர். ஸோ டிமென்சிட்டியோட லேட்டஸ்ட் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரு இப்போ ஃபைனலாக 9200 ப்ளஸ் வருது. இது அடுத்த மாதம் இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வருது. இது வரைக்கும் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் அதுதான் சொல்கிறேன். ஸோ 12GB 2GB ஒரே மாடல் தான் இருக்குது. LPDDR5X RAM தான் இருக்குது. UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்குது. Dimensity 9200 கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் இது இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி வந்து கார்டெக்ஸ் X3 கோர்ஸ் வந்து இது இருக்குது. அதுக்கப்புறம் A715, அதுக்கப்புறம் பவர் எஃபிஷியன்சிக்கு A5. அதே மாதிரி தான் நம்ம ஏஜென்ட் 2ல அதே மாதிரி. ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. 4nm TSMC அதே ப்ராசஸ் டெக்னாலஜி தான் இருக்குது. இந்த வாட்டி என்னென்னா விவோவில் ஃபுல் ஹெச்டி கொடுத்துட்டாங்க. குவாட் ஹெச்டிக்கு இது ஒரு 85,000 rupees ஃபோனுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, 120 Hz AMOLED அதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் இருக்குது. சரி, மாலியோட அந்த G715 இம்மார்டலிஸ் 11 கோர் GPU, அதான் புது லேட்டஸ்ட் அது ஆமோடது இந்த புது இது இருக்குது. ஸோ பேட்டரி வந்து 4870 mAh இருக்குது. இந்த வாட்டி 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அப்புறம் கூலிங்கும் வேப்பர் சேம்பர் கூலிங்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஹீட்லாம் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பேக் கூட இது ஆயிருக்கு, வீகன் லெதர் ஃபினிஷ் இருக்குது. போன வாட்டி இது இருந்துச்சு, அந்த ஸ்மூத் ஃபினிஷ் கிளாஸ் ஃபினிஷ் இருந்துச்சு, அதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால ஏதாவது ஹீட் கம்மி ஆகுதா ஏதாவது இல்லையான்னு பார்ப்போம், செக் பண்ணலாம். முன்னாடி வந்து பெஞ்ச் மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட் பெஞ்ச் மார்க்ஸ் தான் 129ல். ஸோ டாப்பில் ஏஜென்ட்டோட ஃபோன்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஒரு ஏஜென்ட் ஃபோன் மட்டும் கொஞ்சம் லோவில் இருக்குது. ப்ளஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக, அதில் என்ன காமெடினா ஓவர் கிளாக்டு வேறு. ஓவர் கிளாக்டு வேறு. ஆனால் அதில் கூலிங் ஆக்சுவலி கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரியும். S23 அல்ட்ராவோட மாதிரி கூலிங் இல்லை. ஸோ ஆனால் X80வோட எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பாரு. X80ல என்ன ஏஜ் அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சுல அந்த கூலிங்லாம். 9 lakhலேருந்து 12 lakhலேருந்து கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ 12.1 lakh ப்ராப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ அடுத்தது கீக் பெஞ்ச் சிங்கிள் கோரில் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. நிறைய வாட்டி ரன் பண்ணி பார்த்தேன், இவ்வளோதான் மேக்ஸிமம் வந்துச்சு. GT2 ப்ரோவில் என்ன இருக்குது? GT2 ப்ரோவில் ஏஜென்ட் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ஏஜென்ட் 2வோட கொஞ்சம் கம்மி. அந்த S23 ப்ளஸ் மட்டும் டாப்பில் வந்துருச்சு. ஓவர்க்ளாக்னால இருக்கலாம், ஏன்னா இது வந்து வெறும் CPU மட்டும்தான். அதனால ஐஃபோன் ஆப்வியஸ்லி டாப்பில் இருக்குது அவங்களோட இது. இதே மல்டி கோரில் ஷைமி 13 ப்ரோ எப்படி 4600 மேலே வந்துச்சுன்னு தெரில. எல்லாமே ஏஜென்ட். X80 ப்ரோ கூட கம்பேர் பண்ணும்போது ப்ராப்பரான இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் OnePlus 11 மட்டும் எப்படி 4800 வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஐஃபோனோட அதிகமாக இருக்குது. அவங்க மட்டும் மல்டி கோரில் ஒரு X80 ப்ரோ 3500 தான் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சரி, ஓகே. ஆனால் கிளியராக போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது அதான் 5,000 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ். பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். அது தவிர குவாட் ஹெச்டி இல்லை, ஸோ அந்த அளவுக்கு ரெண்டர் பண்ண வேணாம். அது வேறு இருக்குது. கரெக்ட். ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான், அது கூட இருக்கலாம். சரி, இப்போ கேமிங். ஓகே, கேமிங் செக் பண்ணுவோம். ஹீட் ஆகுதா என்ன ஆகுது அப்படின்னு செக் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ விவோட X90 ப்ரோவோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட கேம் ஸ்பேஸ் தான் டெக்னாலஜி, அதாவது ஆப் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தானே, அப்போ கண்டிப்பாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக இருக்கணும். இதில் சரி, CPU GPலாம் காமிக்குது, டெம்பரேச்சர் கூட காமிக்குது. பேட்ரி இப்போது 84 degrees இருக்குது. அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 30 கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 37 அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரூம் டெம்பரேச்சரே கொஞ்சம் அதிகம், 30ல் இருக்குது ரூம் டெம்பரேச்சரு. வார்மாக இருக்குது ஃபோனு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கேம் பார்க்கலாம், அது ஓவர் ஹீட் ஆகாதா பார்க்கலாம். BGMI பூஸ்ட் மோடு போடலாமா? பூஸ்ட் மோடு. அதுக்கப்புறம் கேம் டிஸ்பிளே என்ஹான்ஸ்மெண்ட்டு, ஆட்டோ ப்ளே, இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட், ரெக்கார்ட் ஸ்க்ரீன், மோஷன் கண்ட்ரோல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. குவாலிட்டி செக் பண்ணுங்கள். HDR எக்ஸ்ட்ரீம் இருக்குது. இல்லை, அல்ட்ரா எக்ஸ்பிரஸ் மோட் இல்லை, HDR எக்ஸ்ட்ரீம் தான் இருக்குது. This is a simulation game set in a virtual world and does not represent real life.
Please play in moderation. Take frequent breaks and play responsibly. Team match. Let's go. சமஸ்மூத்தாக இருக்கு ஆக்சுவலி. ஆமாம் இருக்கணும், ஏன்னா இந்த கேம்லாம் The blue team has scored for the first time. இங்கே ஆளை காணும். Expired. Cover me. எங்கேயா போகிறாங்க? ஐயோ முன்னாடி வந்துட்டான். ஐயோ செத்துட்டான். யாரு? நானா? இவனா? நானும் போடல. அதெல்லாம் இல்லை, அவங்க அவ்வளோ கேவலமாக இருக்காங்க. முன்னாடி ஆள் இருக்கா, போக மாட்டேங்கிறான். அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறான். சவனா எங்கே வராங்க? வேஸ்ட்டாக ஆடுறாங்க. ஐயோ செத்துட்டேன். ஓகே, அப்படி சொன்னால் காலி பண்ணிட்டு டீமேட்டா அது? இங்கே எனிமிஸே காணும். ஐயோ Nice shot. Reloading. செட்டான். முடிச்சிடலாம், பக்கா முடிச்சிடலாம். 12 6 12. எங்கே இருக்கான்? அங்கே இருந்துருந்துச்சு, மேலே இருந்துச்சு. Dead. என்ன எவ்வளோ நாளாக இருக்கு இப்போ சார் திடீர்னு? எனக்கே புரியல எப்படி ஒருத்தன் இருக்கான். இதுதானே ஒருத்தன் இங்கே இருக்கான். ஓ சரிதான். ஐயோ நீடா டேய் கண்ணே டிராவல்ல. அட பாவி. Killing spree for the blue team. எடுத்துருக்கலாம். கிரனேட் எடுத்து ஹாஃப்ல இருக்கு. 30 15. அவனுக்குறான். ஓகே, இங்கே ஆளை காணும். Dead. Almost. Half of the match is over, and the 39-20. blue team Wonderful. is in the lead. இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. யாருமே சொல்ல மாட்டாங்களா? யாரும் பண்ணுங்க. Blue team victory. ஜெயிச்சிட்டோம். இங்கே 38 39 40. இன்னைக்கு எங்கே 40யா? ஆல்ரெடி 37லேருந்து தான் ஸ்டார்ட். கரெக்டு, அது கரெக்டு. சரி ஓகே, 82 2% கம்மியாச்சு. இது கால் ஆஃப் டியூட்டியில் இது கம்மி ஆகணும். ஏன்னா இது இருக்கிறதே ரொம்ப வெரி லிட்டில் டிமாண்டிங்னு சொல்லலாம். லோ அல்ட்ரா இல்லைனா வெரி ஹை மேக்ஸ். ஸோ நான் லோ அல்ட்ராலே போடலாம். ஏன்னா 90 FPS தான் கிடைக்கும் அட்லீஸ்ட். அதுக்குள்ள இது வந்துச்சு. Predator missile awaiting orders. Predator missile inbound. Hunter killer drone deployed. UAV online. ஓ
யூஸ் பண்ணலாம். Friendly Predator missile inbound. ஹலோ. ஓ படக்கலையா? ச்சே. Changing mag, cover me. Sniper வெளிச்சில எல்லாரும் போயிட்டான். இங்க இருக்கான். Predator missile awaiting எப்படி orders. வந்துட்டான்? Objective almost complete. ஸ்பான் நம்ம ஸ்பான் கில் பண்ணிருக்கான் இப்போ. டீம் டெத் மேட்ச் தானே. ஆமாம் ராம்பி மேட்ச் வந்துருச்சு. இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த Predator இதில்? missile inbound. டபுள் கில். Friendly hunter-killer drone deployed. Hunter-killer drone ready for எப்படி வந்துச்சான்? deployment. ஓகே. Hunter-killer drone deployed. UAV online. ட்ரிபிள் கில்லா டே 36 8 முடிய போகுது இப்போ. Changing mag. Cover me. அதுக்குள்ளேயே Friendly nukes ready. நியூக்ல வந்துருச்சு. Friendly Predator missile inbound. நியூக்ளியர் பாம். ஹலோ. Warning. Friendly nuke has been launched. Repeat. Friendly nuke has been launched. ஏன் கில் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக? இது எல்லாரும் கில் பண்ணுவாங்க திடீர்னு. இதோ முடிஞ்சிச்சு. ஓகே. செம்மையாக இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இல்லையே. ஏன்னா கொஞ்சம் ஆப்ரன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுதான் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. 41 தான். முன்னாடி பாரு. பின்னாடி கம்மியாக இருக்குல்ல? அதான் அந்த வீகன் லெதர்னால இருக்கலாம். இப்போ கென்ஷனு பார்க்கலாம். 41 இதில் தான் மேஜராக செக் பண்ணோம். குவாலிட்டி பார்த்தோன்னா எல்லாமே மேக்ஸிமம் செட்டிங்ஸில் இருக்குது. என்வரன்மெண்டல்ஸ் FPS 60 மோஷன் பிளர் ஆஃப். Rain outlines your fate. Rain cutter. Nowhere to run. Hey! You've been bullying me! Look at you! Boo down! Surrender. The Temple of Wisdom! Time to act quick. ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. Let me weave you a verse. Through me, justice is served. Your penance is due. Know my sword. Witness the power. I see everything. Sharing my knowledge. Nowhere to run. Second master. Diana special. Surrender. Nowhere to run. Rain outlines your fate. Committed to memory. Not good. Futile. The Temple of Wisdom. Ain't having your dream, huh? Let me weave you a verse. Your sins weigh upon your soul. You stand condemned. ஓகே முடிஞ்சு. எவ்வளோ 44? ஐயோ 44 44 பேக்கில் கம்மி. ஆமாம் 41 வரைக்கும் தான் போச்சு பேக்கில். If my calculations ஆனால் are ஃப்ரண்ட்டில் தான் one 44. bookhouse சார்ஜ் இப்போ 79லேருந்து 78. ஓ பரவாயில்லையே, அது கொஞ்சம் எஃபிஷியன்ட் தான் இருக்குது. ஆனால் சின்ன ஒரு பாஸ் ஃபேன் தான் இருந்துச்சு. ஸோ கேமிங்காக ஆக்சுவலி சூப்பராக இருக்குது இந்த ஃபோன்.
கிளியராக தெரியுது. இந்த Dimensity 9200 இப்போ 8 Gen 2 மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் இனியும் இந்த கென்ஷனில் இது வரைக்கும் ஒரு ஸ்டட்டரே தரல. ஹீட்டிங் ஆப்வியஸ்லி எல்லா மாதிரியும் கொஞ்சம் ஹீட்டிங் இருக்கு. இருக்குது. ஆமாம், ஹீட்டிங் இருக்குது. ஓகே 44 டீசென்ட் எல்லா ஃபோனும் இப்போ 44. ஆமாம், ஆனால் கையில் அவ்வளோ தோணல. ஏன்னா அந்த வீக் லெதர்னால கொஞ்சம் பேக்கில் நல்லா இருக்குது. சைடில் கூட ரீலிங்ஸ் ஆக்சுவலி அவ்வளோ ஹாட் ஆகலை. ஸோ ஓகே. ஓகே, இதுதான் வந்து விவோ X90 ப்ரோவோட கேமிங் Dimensity 9200. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.